தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 இன்று அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதில் முக்கிய இலக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பது இதன் முக்கிய இலக்கு. குறைந்தபட்சம் 10,000 நபர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல், விண்வெளித்துறைக்கு தகுதியான திறமை வாய்ந்த ஆட்களை உருவாக்குதல், அந்த டேலண்ட்டை கிரியேட் பண்றது. 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீடை ஈர்த்தல், 10,000 நபர்களுக்கான வேலைவாய்ப்பு, விண்வெளி தொழிலுக்கான ஸ்பேஸ் டெக்ல டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்றது. இந்த 3 இலக்குகளுடன் நாம் பொதுவாக மேனுபேக்சரிங் செக்டர்ல மட்டும் நம்ம கவனம் இருக்கும். உற்பத்தி துறையில் பெரும்பாலும் நமது கவனம் இருக்கும். ஆனால் இந்த முறை ஸ்பேஸ் டெக்ல பொறுத்த வரைக்கும் சேவையிலும் சர்வீசஸ்லயும் ஸ்பேஸ் டெக் சர்வீசஸ்லயும் நம்மளோட கவனம் இருக்க வேண்டும் என்று அமைச்சரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததன் பேரில் இந்த அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளது. எனவே இது தமிழகத்தின் ஸ்பேஸ் டெக் ரேஸ்ல இந்தியாவில் இருக்கும், ஏன் உலகளவில் இருக்கும் இந்த போட்டியில் தமிழகத்தின் பாய்ச்சலுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை, மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் ஒன்று கொடுத்திருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் என்று. இதுல 25 கோடி ரூபாயிலிருந்து இருக்கிற சின்ன கம்பெனிஸ்க்கும் இதுல ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்கம் வழங்கப்பட்டுள்ளது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இதுல. எனவே சிறு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப், ஏன்னா ஸ்பேஸ் ரேஸ்ன்றது ஒரு ஸ்பேஸ் டெக் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அதிவேகத்தில் போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இப்போ ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸோட சேர்ந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து டெக்கும் இப்போ இந்தியாவிலே, ஏன் தமிழ்நாட்டிலேயே இப்போ எதை வேண்டாம் நம்ம பண்ணலாம். ராக்கெட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம், நம்ம ராக்கெட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம் தமிழ்நாட்டில். உலக லெவலில் ஈலான் மஸ்க் அவர்களின் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் அதற்கு போட்டியாக நமது தமிழ்நாட்டிலேயே இங்கே சென்னையிலேயே ஒரு நிறுவனம் மிக சிறப்பான பணியெல்லாம் செய்து வருகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட நிறுவனங்களை, அதுக்கு அடுத்து இருக்கும் பல இளம் தலைமுறையினர், அவங்க இந்த ஸ்பேஸ் டெக் ஃபார்ம்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஊக்குவிக்கும் அளவில் இந்த பாலிசி உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதில் பேட்டன்சி, அதாவது பேட்டன்ஸ் வாங்குறதுக்கும் 50% சலுகை நம்ம அரசாங்கமே கொடுக்கும். 300 கோடி ரூபாய்க்கான மேலான முதலீடுகளுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே போல தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஸ்பேஸ் பே என்று ஒரு சில இடங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த இடத்தில் முதலீடுகள் வருமே, ஆனால் அதற்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்பதற்கான வழிவகைகள்லாம் இந்த பாலிசியில் இருக்கு. ஊதிய மானியமாக முதலாம் ஆண்டு 30%, 2ஆம் ஆண்டு 20%, அதுக்கு அடுத்து 3ஆம் ஆண்டு 10% என்ற அளவில் ஊதிய அளவில் கூட ஒரு ஊக்கத்தை இந்த பாலிசி தருகிறது. இது போன்ற பல நுணுக்கமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு புதிய செக்டரில், ஸ்பேஸ் செக்டரில் ஒரு பொன்னான நாள் என்று தான் நாம் இன்று இதை சொல்ல வேண்டும். தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி வெளியிடப்பட்ட நாள் இளம் தலைமுறையினருக்கு ஸ்பேஸ் டெக்கில் ஸ்பேஸ் டெக் கம்பெனிஸை உருவாக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறைக்கு இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும். உலக அளவில் இருக்கும் பல தொழில் முனைவோரும் இனி நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி வருவார்கள். குறிப்பாக குலசேகரப்பட்டினம் போன்ற நமது தென் தமிழகத்தில் இருக்கும் சில பகுதிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். தமிழகத்தில் இருக்கும் பல பிற பகுதிகளுக்கும் ஸ்பேஸ் டெக் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இனி தமிழகத்தை நோக்கி மிகப்பெரிய அளவில் படையெடுக்கும். வேறு மாநிலங்களில் நான் தொழில்துறை பற்றி மட்டும் பேசுகிறேன், மற்றதை நாங்கள் டிஸ்கஸ் இல்லை நம்ம ப்ரொவைட் பண்ண அட்ராக்ட் இன்வெஸ்டர்ஸ். இந்த பாலிசியை பொறுத்தவரை இந்த பாலிசியை பார்த்து இன்னும் முதலீட்டாளர்கள் வருவார்கள். அதன் மூலம் 10,000 வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். எனக்கு தெரிஞ்சு அதோட ஜாஸ்தியாக தான் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வர வேலை வாய்ப்புகள் எல்லாம் சாதாரண வேலை வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப ஹை அண்ட் வேலை வாய்ப்புகள். எனவே அதனால தான் இந்த பாலிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஊர்லேயே ஹை அண்ட் வேலை வாய்ப்புகள், நிறைய ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பாலிசி இது. மிக சிறப்பான பாலிசி. இந்த பாலிசியை ஒப்புதல் வாங்கி கொடுத்த நமது முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். அது இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல. ஸ்பேஸ் பேஸ் வந்து
ஸ்பேஸ் பேஸ்ன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். இன்னும் ஒரு சில இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அதை டிக்ளேர் பண்ணுவோம். வேற மாநிலங்களும் நம்மள மாதிரி இப்பதான் பாலிசி டிக்ளேர் ஆயிருக்கு. வேற மாநிலங்களும் நம்மள மாதிரி முன்னெடுத்திருக்காங்களா? வேற மாநிலங்கள் இல்ல ஸ்பேஸ் பேஸ் இது வரைக்கும் மற்ற மாநிலம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் இது வந்து ஆமா நம்ம எது தமிழகம் எது செஞ்சாலும் ஒரு முயற்சியோட இருக்கும். மேபி ஐம் நாட் வெரி ஷூர். பட் ஸ்பேஸ் பேஸ் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கும். ப்ரொபலன் பார்க் இல்லை ஒரு சில இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் போர்ட் பக்கத்துலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நம்ம இங்கே சென்னை போன்ற இடத்துலையோ இல்லை கோயம்புத்தூர் போன்ற இடத்துலையோ இருக்கலாம். ஸோ தேவைக்கேற்ப அந்தந்த இடத்துல அவங்க ஆரம்பிச்சிக்கலாம். இந்த பாலிசி எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்கும்.